ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு சட்டத்துக்குள்ளே செல்லலாம். இந்த குறித்த வகை நிவாரண சட்டம், குறித்த வகை நிவாரணம் என்றால் என்ன? இதுதான் முதல் கேள்வி. குறிப்பாக ஒரு விஷயத்தை செய்ய சொல்ல வேண்டி நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு பரிகாரத்தை தேடுவது. ஏ என்ற நபர் தன்னுடைய வீட்டை பி என்ற நபருக்கு 1,00,000 ரூபாய்க்கு விற்பதாக ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடுகிறார். ஏ தன்னுடைய வீட்டை பிக்கு 1,00,000 ரூபாய் கொடுங்க, என் வீட்டை நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பி பையர் என்ன பண்றாரு? 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறாரு. மீதி 50,000 ரூபாயை 3 மாசத்துக்குள்ள நான் திருப்பி கொடுத்துட்டு உங்க வீட்டை நான் கிரைய வாங்கிக்கிறேன்னு பையர் சொல்றார். இதை ஏற்றுக்கொண்ட அந்த வெண்டார், அந்த செல்லர் 50,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டார். 3 மாசத்துக்குள்ள ஒப்பந்தப்படி மீதி இருக்கக்கூடிய 50,000 ரூபாய் பணத்தை பையர் கிட்ட இருந்து வாங்கிக்கின்னு செல்லர் அவருடைய வீட்டை பிக்கு கிரயம் பண்ணி கொடுக்கணும். அப்படி கிரயம் பண்ணி கொடுக்க தவறுகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட வாங்குபவர், அந்த வெண்டி, அதாவது அந்த பையர் பர்ச்சேசர், அவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஏ என்பவர் தன்னுடைய வீட்டை என்னிடம் விற்பனை செய்வதற்காக 1,00,000 ரூபாய் வீட்டினுடைய மதிப்பு, இந்த சேல் அக்ரிமெண்ட்ல ஈடுபட்டாரு. 50,000 ரூபாய் அட்வான்ஸ் அன்னைக்கு வாங்கிக்கிறாருங்க. மீதி அட்வான்ஸ் வாங்கின தேதியிலிருந்து 3 மாசத்துக்குள்ள மீதி தொகையான 50,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு அவருடைய வீட்டை என் பேருக்கு கிரையம் எழுதி கொடுப்பதாக ஒப்பந்தம், எங்க 2 பேருக்குள்ள ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த வீட்டினுடைய உரிமையாளர் செயல்பட மறுக்கிறார். ஆனால் நான் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட தேதியிலிருந்து இது நாள் வரை நான் தயாராக இருக்கிறேன் வாங்குவதற்கு, நான் வில்லிங்னஸா இருக்கிறேன், எனக்கு போதுமான பணம் என்னிடம் இருக்கிறது, எனவே மீதி பணத்தை நான் கோர்ட்ல டெபாசிட் பண்றேன். எதிர்பார்த்திய வீட்டினுடைய உரிமையாளரை அந்த மீதி பணத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய வீட்டை என் பேருக்கு கிரயம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டு நாம நீதிமன்றத்துல போய் முறையிடுவதுதான் ஸ்பெசிபிக் ரிலீஃப். குறிப்பாக இந்த நிவாரணம் எனக்கு வேண்டும். நான் ஒரு வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டேன். அந்த வீட்டினுடைய மதிப்பு 1,00,000 ரூபாய், 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். மீதி 50,000 ரூபாய் 3 மாசத்துல வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. அதன் பிறகு அவர் என்ன மனசுல நினைச்சாரே தெரியல. அந்த வீட்டினுடைய உரிமையாளர் நாளைக்கு வாங்கிக்கிறேன், என்னைக்கு வாங்கிக்கிறேன்ட்டு இழுக்கடிக்கிறாரு. எனவே கோர்ட்ல நான் கேஸ் போட்டிருக்கேன், மீதி பணத்தை அவர் வாங்கிக்கணும், அவர் வீட்டை என் பேரு கிரையம் எழுதி கொடுங்க. இதுதான் குறிப்பாக செய்ய வேண்டிய ஒரு நிவாரணம். இதுதான் ஸ்பெசிபிக் ரிலீஃப். எளிமையா சொல்லணும்னா இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல நம்ம 7 விஷயமாக ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இது. செக்ஷன் 5 to 8 நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதாவது அசையா சொத்து, அசையும் சொத்து, அதை பற்றி செக்ஷன் 9 to 25 ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், செக்ஷன் 26 ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், செக்ஷன் 27 and 30 ரெசஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், section 31, section 33 cancellation of instruments, section 34 and 35 declaratory decrees, section 36, section 42 injunctions. 7 வகையாக பிரிக்கப்பட்டு நாம் இந்த சட்டத்தை பார்த்தால்தான் நமக்கு புரியும். ஆனா நடைமுறையில பார்த்தீங்கன்னா இதுல எனக்கு தெரிஞ்சவரையிலும் ஒரு 10 செட் ஆஃப் செக்ஷன்ல நாம சூட்டே முடிச்சுக்கலாம். ஒரு 10 செக்ஷன் தரவா இருந்தா போதும், ஸ்பெசிபிக் ரிலீஃப்ல ஈஸியா நம்ம கேஸ் நடத்தி சக்சஸ் பண்ண முடியும். இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் நாம இதை தெரிந்து கொள்ள வேண்டும். 5 to 8 வரை இருக்கக்கூடிய பிரிவுகள் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பற்றி பேசுகிறது. 9 to 25 வரை இருக்கக்கூடிய சட்ட பிரிவுகள் குறித்த வகையில் ஒப்பந்தங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது. பிரிவு 26 அந்த ஒப்பந்தங்களை ரெக்டிஃபை பண்ணுவது, திருத்துவதை பற்றி பேசுகிறது. பிரிவு 27 to 30 வரை இருக்கக்கூடிய சட்ட பிரிவுகள் ஒப்பந்தங்களை நீக்குதல், ரெசஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் அல்லது கேன்சலேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். செக்ஷன் 31 to 33 வரை அந்த ஆவணங்களை ரத்து செய்தல்.
செக்ஷன் 34 35 வரை டெக்ளரேட்டரி டிக்ரீஸ், விளம்புகை வகை தீர்ப்பாணைகள். செக்ஷன் 36 42 வரை உறுத்து கட்டளைகள். இவற்றை பற்றி பேசுகிறது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் செக்ஷன் 5 பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 5க்கும் செக்ஷன் 6க்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் செக்ஷன் 5ல தான் சொல்றாங்க, 12 ஆண்டு காலம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமான ஒரு சொத்தில் அந்த சொத்திற்கு சம்பந்தப்படாத ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த சொத்துல அவர் பொசஷன் எடுத்திருக்கிறார், அவர் உடைமையில் இருக்கிறார். ஆனால் சொத்துடைய உரிமையாளருக்கு அதை பற்றி தெளிவாக தெரிகிறது. 12 வருஷமா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை, அவர் அந்த சொத்தை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைமுகமாகவே, ஓப்பன்லி, பீஸ்ஃபுல்லி, பப்ளிக்கலி, வெளிப்படையாகவே, அமைதியான முறையில், எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு மூன்றாவது நபர் ஏ என்ற சொத்தினுடைய உரிமையாளருடைய இடத்தில் 12 வருடங்களாக இருந்தால் அந்த சொத்து அவருக்கு அட்வர்ஸ் பொசஷன், எதிர்நிலை உடைமை அடைந்தவராவார். இப்ப அட்வர்ஸ் பொசஷனுக்கு லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். Please note it down. 2019 volume 8 SEC page number 729. 2019 volume 8 SEC page number 729. ரவீந்திர கவுர் வழக்கு. இந்த வழக்குல அட்வர்ஸ் பொசஷன் இதுக்கு முன்னாடி கிடையாதுன்னு சொன்னாங்க. அதன் பிறகு இப்போ அட்வர்ஸ் பொசஷன் கேட்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு டைம் கிடைச்சா எடுத்து படிச்சு பாருங்க சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட். அப்ப செக்ஷன் 5 பொறுத்தவரை 12 வருடங்களுக்காக 12 வருடங்களாக ஒரு சொத்துடைய உரிமையாளர் இடத்தில் ஒரு தேர்ட் பார்ட்டி தொடர்ந்து எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அனுபவிச்சாருன்னா அட்வர்ஸ் பொசஷன் கேட்க முடியும். ஓகே. செக்ஷன் 6. இப்ப செக்ஷன் 5 பொறுத்தவரை எதை பேஸ் பண்ணுது? டைட்டில். செக்ஷன் 6 செக்ஷன் 6ல கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கு சார், அதுல மாற்றமே கிடையாது. அரசுக்கு எதிராக நீங்க வழக்கை ஏதாவது போட முடியுமா? ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2 கிளாஸ் பி மிக முக்கியமானது, இதுல கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2 கிளாஸ் பி, அரசுக்கு எதிராக ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்டு நீங்க வழக்கு தொடர முடியாது. அதை போலவே அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 3ல பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது இருக்கிறது. செக்ஷன் 6ஐ பொறுத்தவரை ஒரு சொத்திலிருந்து டிஸ்பொசஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வாடகைதாரர் இருக்கிறார், டெனன்ட் இருக்கிறார், டெனன்சி பீரியட் முடிஞ்சு போச்சு, அதன் பிறகு தொடர்ந்து இருக்கிறார். அந்த வீட்டினுடைய உரிமையாளர் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் கொண்டு, வித் த ஹெல்ப் ஆஃப் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் கொண்டு அந்த டெனன்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி வெளியேற்றிட்டார். அப்ப டிஸ்பொசஸ் பண்ணிட்டார். பொசஸர்ல இருந்து டிஸ்பொசஸ், அந்த இடத்துல இருந்து வெளியேற்றிட்டார். வெளியேற்றப்பட்ட அந்த டெனன்ட் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடுக்க முடியுமானா தாராளமா தொடுக்க முடியும். அப்ப அதுக்கு பீரியட் ஆஃப் லிமிடேஷன் எவ்வளவு? 6 மாதம். 6 மாதத்திற்குள்ளாக நீங்க வழக்கு தொடுக்கணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏல சொல்றாங்க. சப்செக்ஷன் 2 கிளாஸ் பி ல சொல்றாங்க அரசுக்கு எதிராக நீங்க வழக்கு தொடுக்க முடியாது, ஆனா கார்பரேஷனுக்கு எதிராக நீங்க வழக்கு தொடுக்கலாம். அதற்கு தான் நான் ஏற்கனவே கொடுத்தேன், ஜீவன்லால் வெர்சஸ் தரம்சந்த் கேலரி AIR 1971 ராஜஸ்தான் பேஜ் நம்பர் 84. அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 3 ல சொல்றாங்க ஒரு டிஸ்பொசஷன் ஏற்படுத்தப்பட்டு விட்டது, இதை எதிர்த்து நீங்கள் வழக்கு போடுகின்றீர்கள், அது மேல்முறையீடு செய்ய முடியுமா? முடியாது, நோ அப்பீல். அதை போலவே நோ ரிவ்யூ, ரிவ்யூ பண்ண முடியாது, மறு ஆய்வு செய்ய முடியாது, மேல்முறையீடும் செய்ய முடியாது. அப்ப ரிவிஷன் பண்ணலாம்.
இது கண்டிப்பாக இந்த 3 விஷயங்களில் ஏதாவது ஒன்று செக்ஷன் 6ல கண்டிப்பா கேள்வி வரும். ஒன்று, டிஸ்பொசஷன் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு நாள்ல வழக்கு போட முடியும்? 6 மாசத்துக்குள்ளதான் வழக்கு போட முடியும். அது எந்த செக்ஷன்? அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏ. அரசுக்கு எதிராக ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்க முடியுமா? முடியாது. அது எந்த செக்ஷன்? அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2 கிளாஸ் பி. டிஸ்பொசஷனுக்காக நீங்க வழக்கு போட்டு அந்த வழக்கு தோல்வியில் முடிந்திருக்கிறது, அதை எதிர்த்து அப்பீல் போக முடியுமா? முடியாது. ரிவ்யூ போக முடியுமா? முடியாது. இது எந்த சட்டப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது? அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 3. இது 3 முக்கியம். அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏ 6 மாசத்துக்குள்ள வழக்கு போடுங்க. அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2 கிளாஸ் பி அரசுக்கு எதிராக நீங்க ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்க முடியாது. அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 3 நோ அப்பீல், நோ ரிவிஷன், நோ ரிவ்யூ. இது மிக முக்கியமான சார். அதே போல செக்ஷன் 5ல நீங்க கேஸ் போனா ரொம்ப லேட் ஆகும். ஆனா 6ல கேஸ் போட்டீங்கன்னா சம்மரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது செக்ஷன் 7ஐ பொறுத்தவரை ஒரு அசைய சொத்து அல்லது அசைய பொருளாக எதுவாக இருந்தாலும் சரி குறிப்பாக இருக்க வேண்டும். அசர்டைனிங்கா இருக்கணும், அக்யூரேசியா இருக்கணும். இதைத்தான் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக செக்ஷன் 8, இதுக்கு சில நிபந்தனைகள் எல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு குறித்த வகை அசையும் சொத்தை பொறுத்தவரை உடனடி உரிமை பெற்றிருக்கும் நபர், அதாவது வாதி 4 சூழ்நிலைகளில் அந்த உடைமையை திரும்ப பெறலாம். ஒன்று, பிரதிவாதி வாதியினுடைய சொத்திற்கு முகவராகவோ ஏஜென்டா இருக்கணும், அல்லது ட்ரஸ்டியாகவோ பணிபுரிகின்ற பொழுது ஏஜென்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஓனர் வந்து வெளிநாடு போயிட்டார், அல்லது ட்ரஸ்டி கிட்ட ஒப்படைச்சிட்டு பெனிஃபிஷியர்ஸ் வந்து வெளியில போயிட்டாங்க. அப்ப அந்த முகவர் அந்த ஓனருக்கு தெரியாம ஒரு தவறான கான்ட்ராக்ட சி என்ற ஒரு நபர்கிட்ட போடுறார். ஆனா சிக்கு தெரியும் இந்த சொத்து உண்மையிலே வந்து வெளிநாடு போயிருக்காரு, அவருடைய சொத்து. ஆனா இவர் ஏஜென்ட் தான், இவர் பவர் ஏஜென்ட் அல்லது இவர் ட்ரஸ்டி தான். அவருடைய நாலேஜ் இல்லாம அந்த வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் நம்ம கிட்ட விற்கிறாரு, இருந்தாலும் நம்ம வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு சி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வாங்குறாருன்னு சொன்னா, அந்த ஓனர் இருக்கார் பாருங்க, வெளிநாடு போனவர், அவர் சிக்கு எதிராக வழக்கு போட்டு அந்த சொத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 8A. ஏன்னா ஏஜென்ட் தப்பு பண்றான்னு தெரியுது சிக்கு, தெரிஞ்சே வந்து அந்த பொருளை வாங்கி இருக்கிறான்னு அது குற்றம் தானே. திருட்டு பொருள் என்று தெரிந்தே ஒருவர் வாங்குகிறார் என்று சொன்னால் அது குற்றம், அது கிரிமினல்ல வருது. அதே விஷயத்தை ஸ்பெசிபிக் ரிலீஃப்ல இப்படி சொல்றாங்க. ஏன்னா ஓனர் அனுமதி இல்லாம ஏஜென்ட் வந்து விற்கிறாரு, இதை தெரிஞ்சு 3ஆவது பார்ட்டி தேர்ட் பார்ட்டி வந்து அந்த பொருளை வாங்குறாரு. எனவே அந்த தேர்ட் பார்ட்டியின் மீது அந்த ஓனர் கேஸ் போட்டு அந்த பொருளை மீட்டெடுக்கலாம். இதான் அண்டர் செக்ஷன் 8A. 8Bல சொல்றாங்க, ஒரு போதுமான அளவுக்கு இழப்பீடு இருக்கும் பட்சத்தில் அது பணத்தால் ஈடு செய்யக்கூடியதாக இல்லாத பொழுது அந்த பொருளை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஒலிம்பிக்ல போயிட்டு ஒரு கேம் விளையாடுறாரு, ஒலிம்பிக்ல கேம் விளையாடி அதுல ஒரு நல்ல ஒரு பெரிய டிராஃபி கொண்டு வராரு. அந்த டிராஃபி வந்து ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறப்ப மிஸ் ஆகி போச்சு. அது பணத்தால ஈடு செய்ய முடியுமா? முடியாது. அப்ப கேஸ் பண்ணலாம்னா தாராளமா கேஸ் பண்ணலாம். 8B. 8C, அவருக்கு ஏற்பட்ட இழப்பு உறுதி செய்வது மிகவும் கஷ்டமா இருக்கு. அப்ப என்ன செய்ய முடியும்? ஒரு ரேர் பீஸா இருக்கும் பட்சத்தில் அந்த பொருளை கேட்டு கேஸ் போடலாம். அதே போல வாதி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது தவறான முறையில மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் பட்சத்தில் கேஸ் போடலாம். இது ஜெனரலான விஷயம். செக்ஷன் 7க்கும் 8க்கும் என்ன அப்படி ஒரு பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா, செக்ஷன் 7 படி அளிக்கக்கூடிய நிவாரணம் பொதுவான ஜெனரலான ஒரு காம்பன்சேஷன். ஆனால் செக்ஷன் 8 கீழ் அளிக்கக்கூடிய நிவாரணம் சிறப்பு தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இதுவே செக்ஷன் 7ல பாத்தீங்கன்னா நார்மலா பொருளை வாங்கினவரை கேஸ் போட முடியும். எடுத்துக்காட்டு, ஒரு பிளட்ஜ் பண்ற ஒரு பொருளை நாமே பிளட்ஜ்னு சொன்னாவே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 172
நம்ம பணத்தை கட்டல, நகை அடகு கடைக்காரர்கிட்ட நம்ம போயிட்டு பொருளை வந்து அடகு வச்சிருக்கோம், பிளட் பண்ணிருக்கோம். அப்ப அந்த ஓனர், அந்த பான் புரோக்கர் என்ன செய்யலாம்னா நமக்கு எதிர்ப்பா கேஸே போடலாம். நீங்க 25 பவுன் என் கடையில நீங்க நகை வந்து அடமானம் வச்சீங்க, இவ்வளவு ரூபாய் வாங்கியிருக்கிறீங்க, இப்ப வட்டி அசல் இவ்வளவு போயிட்டு இருக்கு, எனவே அந்த பணத்தை கட்டுங்க. இல்லைன்னா நீங்க எங்க கடையில வச்சிருக்கக்கூடிய அந்த தங்க நகை ஆபரணங்களை நாங்க ஏலம் விட்டுருவோம் அல்லது எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு அந்த பொருளை அந்த பான் புரோக்கரே எடுத்துக்கலாம். செக்ஷன் 7ல. ஆனா 8ல அப்படியெல்லாம் கேஸ் போட முடியாது. இதுதான் செக்ஷன் 7க்கும் 8க்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். அடுத்த சாப்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தங்களின் குறித்த வகை நிறைவேற்றம், ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு யார் வர்றாங்களோ, எனக்கு இந்த நிவாரணம் வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தினுடைய கதவை யார் தட்டுகிறார்களோ அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? He who seeks equity must do equity. நேர்மை நெறி வேண்டுபவர் நேர்மை நெறியுடன் நடக்க வேண்டும். நேர்மை நெறிக்காக வரும் ஒரு நபர் கரைபடாத கரங்களுடன் வர வேண்டும். He who comes to equity must come with clean hands. காலதாமதம் நேர்மை நெறியை செயலிழக்க செய்யும். Delay defeats equity. இந்த 3 விஷயங்களின் அடிப்படையில் தான் நீங்க ஸ்பெசிபிக் ரிலீஃபே கேட்க முடியும். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, இந்த விஷயத்தை எதை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா ஈக்விட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அண்ட் குட் கன்சைன்ஸ். நேர்மை நெறியானது நீதி, நேர்மை மற்றும் நன்மனச்சான்று. ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அண்ட் குட் கன்சைன்ஸ். சயின்ஸ்னா அறிவியல், அதுக்கு முன்னாடி CON, கன்சைன்ஸ்னா மனசாட்சின்னு அர்த்தம். அப்ப நேர்மை நெறி என்பது ஒரு நபரை சுட்டித்தான் செல்லும். ஈக்விட்டி ஆக்ட்ஸ் இன் பெர்சனம். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க சார், மிக முக்கியமானது. நேர்மை நெறி ஜஸ்டின் ரெம்மா, ஜஸ்டின் பெர்சனமா? இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. நேர்மை நெறி என்பது ஜஸ்ட் இன் பெர்சனம், ஈக்விட்டி ஆக்ட்ஸ் இன் பெர்சனம். ஒரு நபரை சார்ந்துதான் நேர்மை நெறி செயல்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு, ஏ என்ன பண்றாரு, தன்னுடைய நிலத்தை வந்து விற்கிறதுக்கு பி கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. அப்ப ஒப்பந்தம் போடுகின்ற பொழுது ஒப்பந்தம் போட்டு விட்டு பிறகு நிலத்தை விற்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஏ வந்து சேலத்துல இருக்கிறார். ஏ விற்க உள்ள சொத்து வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. அப்ப நேர்மை நெறி கோட்பாட்டின்படி பி ஆனவர், பி தான் பர்ச்சேசர், வாங்குறவர், அவர் ஏக்கு எதிராக குறித்த வகை நிவாரண வழக்கு போட முடியுமானா சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போட முடியும். அது எந்த இடத்துல போட முடியும்? ஒரு கேள்வி. ஒன்று, ஏ வசிக்கக்கூடிய சேலத்திலேயே சூட்டை போடலாம், அல்லது வழக்கு சொத்து அமைந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர்லயும் நம்ம கேஸ் போட முடியும். அப்ப ஒப்பந்தத்தில் ஈடுபட்ட ஏ என்பவர் நேர்மையா நடந்திருக்காரா? இல்லை. அக்ரிமெண்ட்ல என்ட்ரி ஆயிட்டு அதன் பிறகு வந்து என்ன பண்றாரு, அக்ரிமெண்ட் படி செயல்பட தவறுகிறார். அப்ப நேர்மை நெறியை தவறுகிறார். நேர்மை நெறியை தவறாமல் இருக்க வேண்டும். அடுத்தது, நேர்மை நெறி வேண்டுபவர் நேர்மை நெறியுடன் நடக்க வேண்டும். He who seeks equity must do equity. ஏக்கு ஒரு நிலம் இருக்கு, அத பி கிட்ட என்ன பண்ண, 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 50,000 ரூபாய் முன்பணம் வாங்கிட்டாரு. ஆனால் ஒப்புக்கொண்டபடி ஏன் என்ன பண்றாரு, அவருடைய நிலத்தை வந்து பிக்கு விற்பனை செய்வதற்கு முன் வரலை. எனவே பி ஆனவர் அந்த ஒப்பந்தத்தின் குறித்த வகை நிறைவேற்றத்திற்காக ஏன் மீது ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கில் பிரதிவாதியான ஏவோ அல்லது மற்றபடி ஒப்பந்தம் வந்து ஒரு வாய்டபிள் அல்லது வாய்டு இந்த சூழ்நிலையில் ஏற்பட்டிருந்தால் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யலாம். அப்ப டிஃபென்ஸ் எடுக்கலாம். இது வாய்டு அக்ரிமெண்ட்டுங்க, இது வாய்டு கான்ட்ராக்ட், வாய்டபிள் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுக்கலாம்.
அப்ப டிஃபென்ஸ் எடுக்கின்ற பொழுது அது வாய்டபிள் அல்லது வாய்டா இருக்கும் பட்சத்தில் அட்வான்ஸ் 50,000 கொடுத்திருக்காரு இல்லைங்களா வாங்குறவர், அந்த 50,000 ரூபாயே யார் பெற்றுக்கொண்டாரோ அந்த நபர் வாங்குபவருக்கு திருப்பி கொடுக்கணும். நிலத்தினுடைய உரிமையாளர் 50,000 ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, 1 லட்சம் பேசி தான் 50,000 வாங்கினாரு. வாங்கின பிறகு நிலத்தை வந்து எழுதி கொடுக்கல பிக்கு, பர்ச்சேசருக்கு. உடனே பர்ச்சேசர் வந்து கோர்ட்ல கேஸ் போடுறாரு. அப்ப நிலத்தினுடைய உரிமையாளர் டக்குன்னு ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாரு, இல்லைங்க இது வாய்டு அக்ரிமெண்ட்டுங்க, வாய்டு கான்ட்ராக்டுங்க, அதனால என்னால வந்து எக்ஸிக்யூட் பண்ணி தர முடியாது, வேணும்னா அவர் கொடுத்த 50,000 பணத்தை நான் வந்து அந்த அட்வான்ஸ் பணத்தை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா நீதிமன்றம் அந்த பணத்தை வாங்கி கொடுத்துட வேண்டும். இந்த இடத்துல சொல்றாங்க நேர்மை நெறி வேண்டுபவர் நேர்மையாக நடக்கணும். அப்ப செக்ஷன் 30, 33 இதை பற்றி பேசுகிறது இந்த ஆக்ட்ல. ரெசெஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். செக்ஷன் 33 கேன்சலேஷன். அப்ப செக்ஷன் 17, செக்ஷன் 17 நிறைய கேஸ் வரும், செக்ஷன் 27 நிறைய கேஸ் வரும். செக்ஷன் 20, செக்ஷன் 17 எதை பற்றி பேசுகிறது? விற்கவோ அல்லது வாடகைக்கு விடவோ அந்த சொத்திற்கான உரிமை மூலம் டைட்டில் யாருக்கிட்ட இருக்குதோ அந்த நபர் தான் செய்ய முடியும். பட் டைட்டில் இல்லாத ஒரு நபர் பி கிட்ட ஒப்பந்தம் போடுறாரு, இது ஏன் சொத்து தான், நீங்க வந்து தாராளமா வந்து நீங்க வாடகை வச்சுக்கீங்க, இந்த கடன் நடத்திக்கலாம், என்னுடைய காம்ப்ளெக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. ஆனா அந்த டெனன்ட்டுக்கு தெரியாது. டெனன்ட் உண்மை நம்பி அந்த கான்ட்ராக்ட்ல ஏ கூட சைன் பண்ணிருப்பாரு, அட்வான்ஸ் கொடுத்திருப்பாரு. ஆனா பிறகுதான் தெரிய வருது அந்த சொத்துடைய உண்மையான உரிமையாளரே ஏ என்பவர் கிடையாதுன்னு சொல்லி டெனன்ட்டுக்கு பிறகுதான் தெரிய வரும். அப்ப அந்த ஒப்பந்தம் செல்லுமா? அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியுமா? அந்த பில்டிங்குடைய உண்மையான உரிமையாளர் வந்தாலும் என்ன பண்றாரு, 2 பேரும் விரட்டிட்டு வரா இல்லைங்களா? இதுதான் செக்ஷன் 17. ஃப்ராடு தனம் பண்றதுதான் செக்ஷன் 17. அந்த சொத்திற்கு உரிமை மூலம் இல்லாதவர், டைட்டிலே இல்லாதவர் செய்து கொண்ட ஒப்பந்தம். சில டவுன்ல எல்லாம் அதெல்லாம் நடக்கும். பெரிய பெரிய ரவுடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க, கடை என் பில்டிங், எவனும் வந்து கேட்க முடியாது, கடனோட ஓனர் கூட கேட்க முடியாது, பணத்தை என்கிட்ட கூட 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ், 1 வருஷம் வந்து கடன் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது இந்த வீடு அபார்ட்மெண்ட், என்னுடைய அபார்ட்மெண்ட், யாரும் வந்து கேட்க முடியாது, பணத்தை 1 லட்சம் ரூபாய் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து நீங்க வீட்டு வாடகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதை நம்பி நம்மால என்ன பண்றாங்க, டெனண்டா போவாங்க. பிறகு அந்த பில்டிங்குடைய ஓனர் வந்து கோர்ட்ல கேஸ் போட்ட பிறகுதான் டெனண்டா இருக்கிறவருக்கு ரொம்ப பயந்து போயிடும், ஐயோ கொடுத்த பணமே தப்பா போச்சு, தவறான ஆளுகிட்ட நம்ம ஒப்பந்தம் போட்டுட்டோமே அப்படின்னு. 17 தான் இந்த ஃப்ராடு தனமான விஷயங்களை சொல்றதுதான் எஸ்ஆர் ஆக்ட்ல, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 17. அப்ப குறித்த வகையில் வந்து நீங்க ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியுமானா முடியாது. அண்டர் செக்ஷன் 20 சில சூழ்நிலைகளில் நீதிமன்றம் தன்னுடைய டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்தும். அப்ப டிஸ்கிரிஷனரி பவர் பயன்படுத்துறாங்கன்னா 3 விஷயங்களை வந்து கருத்தில் எடுத்துக் கொள்வார்கள் நீதிமன்றம். 1, வாதிக்கு நியாயமான பலனை தரக்கூடிய ஒப்பந்தமாக இருக்கக்கூடாது. நேரடியா சொல்றேன்னா, வாதிக்கு நியாயமற்ற பலனை தரும் ஒப்பந்தம். வாதிக்கு நியாயமான பலனை தருதுன்னா சட்டப்படி செல்லும். அதுவே பிளைன்டிஃபுக்கு ஒரு நியாயமற்ற பலனை தருதுன்னா அது சட்டத்துக்கு செல்லாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாதிக்கு நியாயமற்ற பலனை தரும் ஒப்பந்தம் அது செல்லாது. 2வது பாயிண்ட், பிரதிவாதிக்கு இன்னலை தரக்கூடிய நிறைவேற்றம். 3வது பாயிண்ட், ஒப்பந்தத்தை நேர்மை நெறியற்றதாக, இன்இக்விட்டபிள், இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீதிமன்றம் தன்னுடைய டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்தும். நாக் வெர்சஸ் கைஸ் வழக்குல சொல்றாங்க, கடைசி ஒப்பந்தத்தினுடைய கடைசி நாள்ல கூட நம்ம கேஸ் வந்து சூட்டை ஃபைல் பண்ண முடியும். ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னாவே நீங்க லிமிடேஷன் ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்டிகல் 54 அதுல 2 லிம்ப் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிம்ப் என்ன சொல்றாங்க, ஒப்பந்தத்துல குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்டிருப்பாங்க, 6 மாதத்திற்குள்ளாக, 10 மாதத்திற்குள்ளாக, 3 மாதத்திற்குள்ளாக நான் மீதி பணத்தை கொடுத்துட்டு உங்க நிலத்தை நான் வந்து கிரயம் பண்ணிக்கிறேன்
அல்லது உங்க வீட்டை நான் கரையம் பண்ணிக்கிறேன். இதுதான் ஒப்பந்தத்துடைய ஷரத்து இருக்கும். அப்ப ஸ்டிபுலேஷன் பீரியட் என்ன? 6 மாசமோ 3 மாதங்களோ அல்லது 1 வருடமோ 10 மாதங்களோ இருக்கும். அந்த பீரியட் முடிந்த தினத்திலிருந்து 3 ஆண்டுகளுக்குள்ளாக நீங்க கேஸ் பண்ணணும். அதான் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் பொருந்தும். இதுவே ப்ராமிசரி நோட்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் எக்ஸிகியூஷன்ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள கேஸ் பண்ணணும். ப்ராமிசரி நோட்லயும் ஒரு விதிவிலக்கு இருக்கு. சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாரோவர் கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த ப்ரோ நோட் பின்னாடி அந்த மணி லெண்டர் அதை குறிச்சு வச்சு சைன் பண்ணிருக்காருன்னா அந்த தேதியிலிருந்து 3 வருஷம் கண்டினியூ ஆகும். இது ப்ரோ நோட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நார்த் வர்சஸ் கை வழக்குல சொல்ல கடைசி தினமா இருந்தாலும் அன்றைக்கும் கேஸ் போடலாம். அது மட்டுமல்ல, சரிங்க, இது அண்டர் ஆர்டிகல் 54 லிம்ப் 1ல சொல்லிட்டாங்க. கான்ட்ராக்ட்ல ஸ்டிபுலேட்டட் பீரியட் இருந்தால் அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு 3 வருஷத்துக்குள்ள கேஸ் போடலாம், அல்லது அந்த ஸ்டிபுலேட்டட் பீரியடுக்குள்ளே நம்ம கேஸ் போடலாம். ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. இதுவே பீரியடே மென்ஷன் பண்ணலை. அப்ப எப்படி எடுத்துக்கிறது? அந்த ஒப்பந்தத்துல டைமே குறிக்கல. டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் செக்ஷன் 55 சொல்றாங்க. இருந்தாலும் டைம் குறிக்காம விட்டுட்டாங்க. அக்ரிமெண்ட்ல டைம் இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? அதே அண்டர் ஆர்டிகல் 54 லிம்ப் 2 2வது காலம் அதுல என்ன சொல்றாங்கன்னா, பிளைன்டிஃப் நோட்டீஸ் அனுப்புறார், வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறார். அந்த நோட்டீஸ் பிரதிவாதி டிஃபெண்டன்ட் ரிஃப்யூஸ் பண்றார், ரிஃப்யூஸ் டு ரிசீவ் தி நோட்டீஸ். அந்த தேதியிலிருந்து 3 வருஷத்துக்குள்ள கேஸ் போடலாம். சரிங்க, இவர் நோட்டீஸை அனுப்பலை, சில காலங்கள் ஓடி போச்சு. அப்ப அதிகபட்சம் எத்தனை வருஷம் வரையும் செல்லும்? இது ஒரு கேள்வி. 6 ஆண்டுகளுக்குள் நீங்கள் அதிகபட்சமாக வழக்கு போட வேண்டும், போட்டு தீர வேண்டும், மஸ்ட். 6 வருஷத்துக்கு பிறகு நீங்க ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸை கேட்க முடியாது சார். அப்ப இதை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அண்டர் ஆர்டிகல் 120 அதுலதான் சொல்றாங்க, கால வரையறை ஏதும் நிர்ணயிக்கப்பட்டிராத பொழுது வழக்கு தொடுக்கும் உரிமை ஆரம்பித்த தேதியிலிருந்து 6 ஆண்டுகளுக்குள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், வழக்கிட வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் என்று சொன்னாலே அண்டர் ஆர்டிகல் 54 ஃபர்ஸ்ட் லிம்ப் செகண்ட் லிம்ப் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு விஷயமே இருக்கு, அண்டர் ஆர்டிகல் 120 லிமிடேஷன் ஆக்ட். அதை மறக்கவே கூடாது நீங்க. ஏன்னா கேள்வி இதுல திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. சரிங்க, இதே 120 இன்னொரு இடத்துல யூஸ் ஆகும். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டுக்கு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் எங்க எடுக்க முடியும்? அண்டர் செக்ஷன் 120 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அதிகபட்சமாக நீங்க ஸ்பெசிபிக் ரிலீஃப்ல நீங்க கேக்குறீங்கன்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு போறீங்கன்னா அண்டர் ஆர்டிகல் 120 லிமிடேஷன் ஆக்ட் படி 6 ஆண்டுகளுக்குள்ளாக நீங்க ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்டே ஆக வேண்டும், வழக்கு போட்டே ஆக வேண்டும். 6 வருஷத்துக்கு பிறகு நீங்க ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்க முடியாது. அதே போலவே அண்டர் ஆர்டிகல் அண்டர் செக்ஷன் 120 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 அங்கதான் நீங்க பர்டன் ஆஃப் ப்ரூஃப் எடுக்க முடியும். இத மறக்காதீங்க. இந்த 2 விஷயத்துல நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க சார். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு 54ல நம்ம நின்றுடுவோம், ஆர்டிகல் 120 மறந்துடுவோம் லிமிடேஷன் ஆக்ட்ல. அதே போலவே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 101 102 அதுலயே நின்னுறோம், செக்ஷன் 120 மறந்துடுவோம். ஆனா கொஸ்டின் கேக்குறாங்க, ரொம்ப டீப்பா கேக்குறாங்க. இந்த 120 கேக்குறாங்க, அந்த 120 கேக்குறாங்க. இங்க லிமிடேஷன் ஆக்ட், அங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், மறக்க கூடாது. செக்ஷன் 10A ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு லியோனார்டோ டா வின்சி ஒரு ஓவியம் வச்சிருக்காரு. அந்த ஓவியத்துக்கு விலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதிப்பீடு செய்வாங்க. அப்ப அந்த டேமேஜ் உறுதி செய்ய முடியாது. அப்ப அது சூட் போட முடியுமா? தாராளமா போடலாம். செக்ஷன் 10A. செக்ஷன் 11ல சொல்றாங்க, செக்ஷன் 10B சொல்றாங்க பெக்யூனரி காம்பன்சேஷன் கேட்க முடியும். போதுமான நிவாரணமாக அமையாவிட்டால் கண்டிப்பா நீங்க காம்பன்சேஷன் கேட்க முடியும். என்று சொன்னால் ஏக்கும் பி இடையில ஒப்பந்தம். ஏ சொல்றாரு, என்னுடைய வீடு 1 லட்சம் ரூபாய்க்கு உங்ககிட்ட விற்கிறேன்னு சொல்லி பி கிட்ட ஒப்பந்தம் போடுறாரு. பி அந்த விற்பனை தொகையை தந்து ஏ அவருடைய வீட்டை வழங்கணும். இந்த நேரத்துல
ஏ அவருடைய வீட்டை வந்து பிக்கு விற்காம போயிட்டாரு. ஆனா பணம் மட்டும் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாரு, ஆனா வீட்டை விற்கல. இப்ப பி பணத்தை கொடுத்த ஒரு பி தானே பர்ச்சேசர், அவர் என்ன பண்ணுவாரு? அந்த பணத்துக்கான இழப்பீடு கேட்டு போதுமான எனக்கு நிவாரணம் வேணும்னு சொல்லி ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்க முடியுமா? தாராளமாக கேட்கலாம். இவர் வந்து என்கிட்ட வீடு விற்கிறேன்னு சொன்னாரு, அதை நம்பி நான் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன். 1 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கினா என்கிட்ட வீடை வந்து விற்க மாட்டாருங்க, எனவே எனக்கு ஸ்பெசிபிக் ரிலீஃப் வேண்டும், எனக்கு காம்பன்சேஷன் வேண்டும் சொல்லிட்டு பர்ச்சேசர் போயிட்டு கேஸ் போட முடியுமானா செல்லர் மீது கேஸ் போட முடியும். இதான் அண்டர் செக்ஷன் 10 கிளாஸ் பி. செக்ஷன் 11 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். செக்ஷன் 11 பொறுத்தவரை ஒரு ட்ரஸ்ட் மட்டும் பொருந்தும். ஒரு மைனருக்கு யார் ட்ரஸ்டியா இருக்கிறாரோ அந்த மைனருடைய வெல்ஃபேர் வந்து கரெக்டா அவர் வந்து பேர் பண்ணணும். அதே சமயத்துல அவருடைய கடமையை மீறி ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு, அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை மீறி ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு ஒரு ட்ரஸ்டி, அப்ப அந்த ஒப்பந்தம் செல்லாது. செக்ஷன் 14 சப்செக்ஷன் 1 ஒரு இழப்பீடு போதுமான நிவாரணமாக அமையாத பட்சத்தில், என குறித்த வகையில் நாம் நிவாரணம் கேட்கிறோம். அவ்வாறு கேட்கின்ற பொழுது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 நெல்லு மூட்டை அரிசி இருக்கு சார், ஒரு மூட்டை 750 ரூபாய் வீதமா, ஒவ்வொரு மூட்டையும் ஈச் அண்ட் எவ்ரி கன்னி பேக்ஸ் பாத்தீங்கன்னா 750 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 100 மூட்டை நான் கொடுத்துறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பி கிட்ட ஒரு ஒப்பந்தம். அரிசி வந்து நார்மலா எல்லா இடத்துலயும் கிடைக்கும், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதனால ஒப்பந்தம் மீறி போச்சு. சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல வந்து ஏ என்ன பண்றாரு, 100 மூட்டை அரிசி வந்து பிக்கு கொடுக்க முடியல. அதனால பி என்ன செய்யலாம், அப்ப அந்த பணத்துக்கு எனக்கு நஷ்டீடு கொடுங்கன்னு சொல்லி வேணா கேட்டு வாங்கிக்கலாம். இது செக்ஷன் 14 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ. இதுல மிக முக்கியமானது கேள்வி, திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கேள்வி 14ல ஒரே கொஸ்டின், லம்லி வெர்சஸ் வேகனர் வழக்கு தான். அண்டர் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி. அதுல என்ன சொல்றாங்க, ஒரு ஆளுடைய தகுதியை சார்ந்ததோ, அவரு தனிப்பட்ட விஷயம் பர்சனல் லிபர்ட்டி, அது மட்டும் இல்ல அவருடைய தனிப்பட்ட திறமை, ஒரு பாடகர், ஒரு டான்சர், ஒரு ஆக்டர், ஒரு மேஜிசியன், இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட திறமை. அதை சார்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுகின்ற பொழுது அந்த ஒப்பந்தம் செல்லுமானா செல்லாது. இந்த லம்லி வெர்சஸ் வேகனர் வழக்குல அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா திரு எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடுறாரு, ஒரு கம்பெனி ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் கம்பெனி, அவங்க என்ன பண்றாங்க, 1 வருஷம் வரல என் கம்பெனில தான் நீங்க பாடணும், நாங்கள் தயாரிக்கக்கூடிய திரைப்படத்தில் தான் நீங்கள் பாட வேண்டும், வேறு எந்த தயாரிப்பாளர் திரைப்படத்திலும் நீங்க பாடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்துல 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் தான் பாட வேண்டும் என்பது, அது அஃபர்மேட்டிவ் பாசிட்டிவ் அக்ரிமெண்ட். ஒரு ஒப்பந்தத்தில் 2 கூறுகள் இருக்கிறது, ஒன்று நேர்மறை ஒப்பந்தம், இன்னொன்று எதிர்மறை ஒப்பந்தம். ஒரு பாசிட்டிவ் அக்ரிமெண்ட், இன்னொன்று நெகட்டிவ் அக்ரிமெண்ட். பாசிட்டிவ் அக்ரிமெண்ட் என்பது எங்கள் திரைப்பட கம்பெனியில் மட்டும்தான் பாட வேண்டும் என்பது பாசிட்டிவ் அக்ரிமெண்ட், வேற யாருடைய திரைப்பட கம்பெனியும் பாடக்கூடாது என்பது நெகட்டிவ் அக்ரிமெண்ட். அப்ப பாசிட்டிவ் அக்ரிமெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. நெகட்டிவ் அக்ரிமெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். நெகட்டிவ் அக்ரிமெண்ட் எப்படி என்ஃபோர்ஸ் பண்ண முடியும்? ஸ்டே ஆர்டர் கேட்கலாம். 1 வருஷம் வரலையும் என் கம்பெனில தான் பாடணும், என் கம்பெனில பாடக்கூடாது, என் கம்பெனில பாடலன்னு சொன்னா வேற யார் கம்பெனிலையும் பாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. வேற யார் கம்பெனிலையும் பாடக்கூடாது என்பது நெகட்டிவ் அக்ரிமெண்ட். அதுக்காக நீங்க வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்க முடியுமானா கேட்க முடியும். அப்ப என்ன நிவாரணம் தருவாங்க? திரு எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் கம்பெனியை தவிர்த்து வேற எந்த நிறுவனத்திலும் பாடக்கூடாது என்று சொல்லி ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுப்பாங்க. இதுதான் நெகட்டிவ் அக்ரிமெண்ட். எனவே அண்டர் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி மறக்கவே கூட வெரி வெரி இம்பார்ட்டன்ட், திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி. இதுக்கு எளிமையான எடுத்துக்காட்டு லம்லி வெர்சஸ் வேகனர் கேஸ் நீங்க எடுத்துங்க. அது ஜெர்மன் வழக்கு 1852ல நடந்த ஒரு வழக்கு. வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி, 1852ல நடந்த வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி அது. அப்ப அண்டர் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி மிக முக்கியமானது. ஒரு ஆளினுடைய தகுதியை சார்ந்த ஒப்பந்தம், அதை நிறைவேற்ற முடியாத இருக்கும் பட்சத்தில் அதுக்காக நீங்க ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்க முடியாது.
சரிங்க, ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்க முடியாது, ஓகே. ஆனா நெகட்டிவ் அக்ரிமெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? அண்டர் செக்ஷன் 42ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதே ஆக்ட்ல, எஸ்ஆர் ஆக்ட்ல, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 42ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்டர் செக்ஷன் 42 பொறுத்தவரை பழைய ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் இருக்கு பாருங்க, அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரே ஒரு சட்ட பிரிவு எதுனா 42 மட்டும்தான். அது நெகட்டிவ் அக்ரிமெண்ட் பத்தி தான் பேசுது. நெகட்டிவ் அக்ரிமெண்ட் இருந்தால் அதை செயல்படுத்த முடியும் சட்டப்படியாக, அதை பற்றி தான் சொல்கிறது. அண்டர் செக்ஷன் 20, அண்டர் செக்ஷன் 17 17 பார்த்தீங்கன்னா இந்த 15, 16, 17 மிக முக்கியமானது. அதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். செக்ஷன் 20 பொறுத்தவரை நீதிமன்றத்துடைய தன் விருப்ப உரிமை அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. சரிங்க, ஒரு ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த ஒப்பந்தம், ஆர்பிட்ரேஷன் ஒப்பந்தம் இருக்கின்ற பொழுது அதை வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் நீங்க கேட்க முடியுமா? முடியாது. இந்த கேள்வி அடிக்கடி கேட்கறாங்க சார். ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா அண்டர் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 2 படி ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்க முடியுமா? முடியாது சார். மிக முக்கியமானது அண்டர் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 2. அண்டர் செக்ஷன் 20 சப்செக்ஷன் 2 மிக முக்கியம் சார். ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 3 கிளாஸ் சி, இதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் சொல்லிட்டே வர, வேற ஒண்ணும் கிடையாது. நாம் நிறைய சட்டப்பிரிவுகளை கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. சரிங்க, இந்த குறித்த வகை நிறைவேற்ற வந்து யாருக்கிட்ட கட்டாயப்படுத்தலாம்? செக்ஷன் 15 பொறுத்தவரை ஒப்பந்த தரப்பினர்களை கட்டாயப்படுத்த முடியும். 15 கிளாஸ் ஏ. கிளாஸ் பி ரெப்ரசன்டேட்டிவ் இன்ட்ரெஸ்ட், அவங்கள கட்டாயப்படுத்தலாம். பெனிஃபிஷியல் பெற யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவர் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தலாம். வாடகைதாரர் அவர் வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்கலாம். ரிவர்ஷனர் பின்னடைவு உரிமையாளர் ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்கலாம். அதை போலவே அமல்கமேஷன், ரெண்டு கம்பெனி ஒன்னா சேர்றாங்க, இணைறாங்க, மெர்ஜ் ஆகுறாங்க, அவங்க கேட்கலாம். ஒரு கம்பெனி கேட்கலாம். சரிங்க, யாருக்கு எதிராக குறித்த வகை நிறைவேற்றம் கட்டாயப்படுத்தப்படலாம்? கம்பல்சரி செஞ்சுதான் ஆகணும். செக்ஷன் 15 சொல்லப்பட்ட விஷயங்கள் கேட்கலாம். ஆனால் செக்ஷன் 19 கண்டிப்பா செஞ்சே ஆகணும். செக்ஷன் 19 கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ சொல்றாங்க, ஒப்பந்தத்தின் தரப்பினருக்கு யாருக்கு எதாகும்? ஏ வந்து பி கிட்ட கேட்கலாம், அல்லது பி வந்து ஏ கிட்ட கேட்கலாம். விக்கிறவர் என்ன பண்றாரு? அவரும் போயிட்டு கேஸ் போடலாம், அல்லது வாங்குறவரும் போயிட்டு கேஸ் போடலாம். ஒப்பந்தத்துக்கு பிறகு எழுந்த உரிமை மூலத்தின் வாயிலாக கேஸ் போடலாம். இப்ப ஏ வந்து அவருடைய நிலத்தை வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு பி கிட்ட விற்கிறதுக்கு ஒப்பந்தம் போடுறாரு. பிறகு ஏ அந்த நிலத்தை வந்து சி கிட்ட என்ன பண்றாரு? 6000 ரூபாய்க்கு வித்துறாரு. ஆனா ஒப்பந்தம் யார்கிட்ட போட்டாரு? முதல்ல பி கிட்ட போட்டாரு. இதுக்கு இடையில சி என்ன பண்றாரு? நான் 6000 ரூபாய் தரேன், என்கிட்ட கொடுத்துருங்க உங்க நிலத்துன்னு சொல்றாரு. 1000 ரூபாய் பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு ஏ என்ன பண்றாரு? சி கிட்ட அந்த பொருளை வித்துட்டாரு, அந்த நிலத்தை வித்துட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு போன பி என்ன பண்றாரு? சி மேல கேஸ் போட்டு அந்த நிலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் அண்டர் செக்ஷன் 19 கிளாஸ் பி. செக்ஷன் 19 கிளாஸ் சி, அந்த மூலப்பத்திரம் இருக்கு, அதன் அடிப்படையில உரிமை கோரல் ஏதாவது செய்கின்றார்னா யாருக்கு உரிமை இருக்கிறதோ அவர் கேஸ் போட்டு ஸ்பெசிபிக் ரிலீஃப் வாங்க முடியும். செக்ஷன் 19 டி, ஒரு நிறுவனம் ஒன்று ஒப்பந்தத்தை போடுறாங்க. ஒரு நிறுவனத்துக்கு நமக்கு சப்ளை, ஒரு ஹீரோவோட கம்பெனி பம்பர் மட்டும் நாம செஞ்சு என்ன பண்றோம்? அந்த பாகங்கள், உதிரி பாகங்களை நம்ம வந்து ஹீரோவோட கம்பெனிக்கு அனுப்புறோம். அந்த கம்பெனிக்கு நமக்கும் ஒப்பந்தம். இந்த நேரத்துல கம்பெனி வந்து வயலேட் பண்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? கேஸ் போட முடியும். அதை போலவே ஒரு நிறுவனத்தினுடைய நன்மை குறித்து நாம் கேஸ் போட முடியும். அந்த ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, ப்ரமோட்டர்ஸ் மீன்ஸ் தோற்றுவிப்பாளர்கள். எனவே 15 பார்க்கின்ற பொழுது 19 இணைத்து பார்க்க வேண்டும். சரிங்க, அடுத்தது இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப்னாவே என்ன டிஃபென்ஸ் எடுக்க முடியும்? எதிர்வாதம் செய்வதற்கான விஷயங்கள். இந்த டிஃபென்ஸ் தான் சார் செக்ஷன் 11. செக்ஷன் 11ல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டி இருக்கிறார். ட்ரஸ்டிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் தான் இருக்கு. அவர் அதிகாரத்தை மீறி வேற ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட ஒப்பந்தம் போடுறாருன்னா அது செல்லாது. அப்ப இத டிஃபென்ஸா எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம்.
பொதுமக்களுடைய நன்மைக்காக, ஏழைகளின் நன்மைக்காக அல்லது ஒரு மைனர் குழந்தையின் நன்மைக்காக தான் ஒரு ட்ரஸ்டியை அப்பாயின்ட் பண்றாங்க. ஆனா அந்த ட்ரஸ்டி என்ன பண்றாரு, அவர் அதிகாரத்தை மீறி வேற ஒருத்தர்கிட்ட ஒப்பந்தம் போடுறாருன்னு சொன்னா அந்த ஒப்பந்தத்தை செல்லாதுன்னு சொல்லிடலாம். இது ஒரு டிஃபென்ஸ். செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2ல. செக்ஷன் 12 சப்செக்ஷன் 3ல ஒரு டிஃபென்ஸ் எடுக்கலாம். வாதி தனது பகுதியில் பெரும்பங்கை நிறைவேற்றாம இருக்கிறார். அப்ப பெரும்பகுதியை நிறைவேற்றாம விட்டுட்டாரு என்று சொல்லி பிரதிவாதி ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமானா தாராளமா எடுக்கலாம். ஒப்பந்தத்துல பெரும்பங்கே அவர் எக்ஸிக்யூட் பண்ணலைங்க, செயல்படுத்தலைங்க, அதனால என்னால இந்த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம். இது ஒரு டிஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 3. ஒப்பந்தத்தினுடைய நிறைவேற்றப்படாத பகுதி தனியாகவும் தற்சார்புடைய பகுதியும் இல்லை என்றால் அந்த நிறைவேற்றாமைக்கான எதிர்வாதத்தை பிரதிவாதி அமைக்கலாம். இது 3வது பாயிண்ட். 4வது அண்டர் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 1 கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, கிளாஸ் D, செக்ஷன் 17, செக்ஷன் 20. இதுல எத்தனை செக்ஷன் வருது பாருங்க. செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2ல ஒரு டிஃபென்ஸ், செக்ஷன் 12 சப்செக்ஷன் 3ல ஒரு டிஃபென்ஸ், செக்ஷன் 14 சப்செக்ஷன் 1 கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, கிளாஸ் D ல டிஃபென்ஸ், செக்ஷன் 17ல ஒரு டிஃபென்ஸ், செக்ஷன் 20ல ஒரு டிஃபென்ஸ். அது மட்டுமல்ல, ஒரு ஃப்ராட் இருக்கு, ஒரு மிஸ் ரெப்ரசன்டேஷன் இருக்கு, ஒரு கொயர்ஷன் இருக்கு, இது ஒரு டிஃபென்ஸ். இதை சட்ட விளைவு ஏற்படுத்தாத ஒப்பந்தம், அது ஒரு டிஃபென்ஸ். ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு அந்த பார்ட்டிஸ்ல தரப்பினர்களில் யாராவது அந்த ஒப்பந்த நிபந்தனையை மாற்றிவிட்டால் அதை நாம செயல்படுத்த முடியாது. இது ஒரு டிஃபென்ஸ். காலம் ஒப்பந்தத்துடைய முக்கிய கூறு. டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட். குறிப்பிட்ட டைமுக்குள்ளதான் ஒப்பந்தம் நிறைவேற்ற முடியாது. இது ஒரு டிஃபென்ஸ். இப்படி 8 விஷயங்களை நம்ம டிஃபென்ஸா எடுத்துக்க முடியும். செக்ஷன் 21. செக்ஷன் 21 பொறுத்தவரை அந்த ஒப்பந்த முறிவின் காரணமாக குறித்த வகை நிவாரணம் கோரி கொடுக்கப்படக்கூடிய வழக்கினுடைய வாதி என்ன விரும்புறாரோ அதை நிறையீடு கேட்கலாம். இதே செக்ஷன் 73ல என்ன சொல்றாங்க, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல அது பண வடிவில் இருக்கணும். காம்பன்சேஷன் கொடுக்கறப்ப, டேமேஜஸ் கொடுக்கறப்ப அது போதுமானதாக இருக்கணும். 73 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல சொல்றாங்க. இப்பதான் நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்டர் செக்ஷன் 26 ரெக்டிபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மிக முக்கியமான சார். இதெல்லாம் இது எதை பற்றி கூறுகிறது? ஆவணங்களை திருத்துதல், ரெக்டிபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அண்டர் செக்ஷன் 26 சப்செக்ஷன் 1 இதை பற்றி சொல்கிறது. அதன்படி ஒரு எஃப்எம் இருந்தாவே அந்த ஆவணங்களை திருத்த முடியும். எஃப்எம்னா என்ன சார்? ரேடியோ கிடையாது. ஃப்ராட் அல்லது மியூச்சுவல் மிஸ்டேக். நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல படிச்சிருக்கோம். யூனிலேட்டரல் மிஸ்டேக், பைலேட்டரல் மிஸ்டேக். யூனிலேட்டரல் மிஸ்டேக் இருந்தாலும் கேன்சல் பண்ணிக்கலாம், வாய்டபிளா கொண்டு வரலாம். பைலேட்டரல் மிஸ்டேக் இருந்தா வாய்டா கொண்டு வந்துடலாம். நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இங்க செக்ஷன் 26ல சொல்றாங்க, ரெக்டிபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் பட்சத்தில் if there is available of rectification of instruments in the contract, அது எதை பேஸ் பண்ணிருக்கும்? which is based upon mutual mistake இருக்கலாம் அல்லது ஃப்ராடா இருக்கலாம். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த ஆவணங்களை திருத்தம் செய்ய முடியுமானா தாராளமாக திருத்தம் செய்யலாம். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஏ என்பவர் தனது வீட்டை அதை ஒட்டியுள்ள 3 கிடங்குகளில் ஏதாவது ஒன்றையும், 3 குடோன் இருக்கு, ஒரு வீடு இருக்கு. ஏ என்ன பண்றாரு, அவருக்கு சொந்தமான ஒரு வீடு, 3 குடோன் இருக்கு. அந்த 3 குடோனையும் பிக்கு விற்கிறதுக்கு ஒப்பந்தம் போடுறாரு. அப்ப டைப் பண்றப்ப என்ன தவறு நடக்குதுன்னு பாருங்க. அந்த அக்ரிமெண்ட் பத்திரத்துல, உடன்படிக்கை பத்திரத்தில் பரஸ்பரமான ஒரு மியூச்சுவலான ஒரு தவறு நடந்து போச்சு. அது அல்லது பிஏ ஒரு மோசடி என்ன பண்ணிட்டாரு, டைப் பண்றப்ப 3 கிடங்குகளும் விற்கப்படுவதாக எழுதிட்டாரு. ஆனா ஏ என்ன சொன்னாரு, என் வீடு, என்கிட்ட 3 குடோன் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு குடோன் தான் சொல்றாரு. ஆனா நம்மால போயிட்டு டைப் பண்றப்ப என்ன பண்றாரு, வீடும் அதனுடன் இணைந்த 3 குடோன்களும் ஏ என்பவர் என்னிடம் விற்பதாக ஒப்புக்கொண்டுள்ளார் அப்படின்னு டைப் பண்ணிட்டு வந்துட்டாரு. அப்ப இத படிச்சு பாக்குறாங்க, இத பற்றி கேஸ் போடுறாங்க. அப்பதான் தெரியுது விஷயம். அப்ப சொல்றாரு, ஏ சொல்றாரு, வெண்டார் சொல்றாரு, இல்ல
என்னுடைய வீடு, ஆனா என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு 3 குடோன் இருக்கு, அதுல ஒரு குடோன் தான் சொன்னேன், இவர் 3 குடோன் எழுதி வந்திருக்காரு, இது fraud இது. எனவே இந்த பிளைண்ட திருத்தணும், இந்த டாக்குமெண்ட்டை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கவர், அதாவது வெண்டார், அந்த செல்லர் அந்த டாக்குமெண்ட்டை திருத்துவதற்கு சூட்டு போட முடியுமானா தாராளமா போடலாம். இதெல்லாம் நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அடிக்கடி நடக்கும் இந்த மாதிரி தப்பெல்லாம் நிறைய நடக்கும். சில பேர் ஏமாத்துவாங்க. அதுக்காக தான் சட்டம் எழுதுறவங்க தெளிவா எழுதி வச்சாங்க செக்ஷன் 26ல. அப்ப எந்த ஒரு ஒப்பந்தம் போட்டாலும் தெளிவா நம்ம பார்க்கணும் சார், படிச்சு பார்த்துடணும், கரெக்டா பார்த்துட்டு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு தான் கையெழுத்து பண்ணணும். சில நேரங்களில் அவசர சூழ்நிலை சில பேர் மிரட்டுவாங்க, வேற வழி இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், அவசர செலவு, மருத்துவ செலவு, பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ்ல சேர்க்கணும், அந்த நேரத்துல எந்த பேப்பரை கேட்டாலும் நம்ம கையெழுத்து போட்டுருவோம். அதுல போய் மாட்டிக்கவங்க, அவங்களுக்கு தான் இந்த சட்டப்பிரிவு காப்பாற்றும். அண்டர் செக்ஷன் 26 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, ஏ என்பவர் தன்னுடைய வீட்டையும் வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய 3 காலி மனைகளையும் பி என்பவருக்கு விற்பதாக ஒப்பந்தம். ஏ என்ன சொல்றாரு, என் வீடு பக்கத்துல காலி மனை பிளாட் இருக்கு, 3 பிளாட் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு பிளாட்னு சொல்றாரு. ஆனா வாங்குறவர் என்ன பண்ற, டைப் பண்றப்ப கரெக்டா எழுத்தாரு, ஏ என்பவருடைய வீடும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய 3 காலி மனைகளையும் சேர்த்து விற்பதாக உடன்பாடு ஏற்படுத்தி கொண்டார் என்னுடன். அப்ப அங்கே fraud இருக்கிறது அல்லது மியூச்சுவல் மிஸ்டேக் இருக்கும் பட்சத்தில் அந்த ஆவணங்களை திருத்தம் செய்ய முடியும். சரி, இந்த ஆவணங்களை திருத்தம் பண்ணலாம்னு சொன்னா அப்ப கோர்ட்டுக்கு என்ன இருக்கு, கோர்ட்டுக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கும். செக்ஷன் 20லயும் டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு, செக்ஷன் 26 சப்செக்ஷன் 2லயும் டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு. அந்த டிஸ்கிரிஷனரி பவரை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், இது ஒரு கேள்வி. அதை பொறுத்து கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கோர்ட் நம்பலாம். 2 பேருக்கும் கருத்து வேறுபாடெல்லாம் எதுவும் இல்லை, ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் நடந்து போச்சு அப்படின்னு சொன்னா சரிங்க, டாக்குமெண்ட் நீங்க திருத்தலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுப்பாங்க. அல்லது அந்த உடன்பாடானது எழுத்தால் வரையப்படுகின்ற பொழுது மோசடி அல்லது பரஸ்பரமான தவறாக இருக்கும் பட்சத்தில் பாட்டினுடைய உள்ளத்துல என்ன விஷயம் இருந்ததோ அந்த உள்ள குறிப்பினை வெளிப்படுத்தவில்லை. அவர் மனசுல என்ன நினைச்சாரு, விற்கிறவரு ஏன் ஒரு வீடு 3 பிளாட்ல ஒரு பிளாட் தான் நினைச்சாரு, ஆனா 3 பிளாட் காலி பிளாட்டை சேர்த்து வைக்கிறேன்னு நினைக்கல. அப்புறம் உள்ளத்துல இருக்கின்ற வெளிப்பாடு என்ன இருக்கு, சரியா வெளிப்படுத்தல. எனவே இந்த மாதிரி சூழ்நிலை நீதிமன்றம் அந்த டாக்குமெண்டை திருத்துவதற்கு அனுமதி கொடுக்கும். மோசடி அல்லது பரஸ்பரமான பொது தவறை குறித்த சான்றுகள் இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் அந்த ஆவணத்தை திருத்துவதற்கு அனுமதி கொடுக்கும். அண்டர் செக்ஷன் 26 சப்செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, திருத்தலுக்கும் குறித்த வகையில் நிறைவேற்ற கட்டாயப்படுத்தலாம். திருத்தலுக்கான கோரிக்கை பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 26 சப்செக்ஷன் 4 குறித்த வகை கோரினால்தான் நீதிமன்றம் என்ன பண்ணும், பார்ட்டிஸ் கேட்கணும் கோர்ட்டுக்கிட்ட, சார் இந்த டாக்குமெண்ட் நாங்க திருத்தணுங்க, திருத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுன்னு சொல்லி நீதிமன்றத்திற்கு யாராவது ஒரு தரப்பினர் முறையிடுகின்ற பொழுதுதான் இந்த நிவாரணத்தை வழங்க முடியும். அண்டர் செக்ஷன் 26 சப்செக்ஷன் 4. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வெர்சஸ் மோட்டார் ட்ரக்ஸ் லிமிடெட் இந்த கேஸ்ல சொல்றாங்க, அமெரிக்க அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் என்ன பண்றாங்க, அமெரிக்க அரசுக்கு தன்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் எழுதி வைக்கிறாங்க, ஒரு ஷெட்யூல் எழுதி கொடுக்குறாங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட சொத்துக்கு கைவிட்டு போச்சு. அதன் பிறகு அதை திருத்தத்துக்கு மனு போடுறாங்க, அது நியாயமா இருந்ததுன்னு சொல்லி அதை அனுமதிச்சாங்க. ரைட். அண்டர் செக்ஷன் 27 ரொம்ப முக்கியமான விஷயம் சார் இது, இந்த ரெசெஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒப்பந்தம் தவிர்க்கும் ஒப்பந்தமாக வாய்டபிளா இருக்கின்ற பொழுது, இதுக்கு முன்னாடி நாம பார்த்திருக்கிறோம் 26ல பாத்தீங்கன்னா எஃப்எம் இருக்கணும், ஃப்ராடோ அல்லது மியூச்சுவல் மிஸ்டேக்கோ இருக்கணும். ஆனால் 27ல வாய்டபிள் இருக்கணும். தவிர்தகு ஒப்பந்தமாக இருக்கும் பட்சத்தில் அதை ரிவோக் பண்ணலாம், அந்த ஒப்பந்தத்தையே நீக்கம் செய்ய முடியும். எடுத்துக்காட்டு, ஒரு மேனேஜர் வராரு, சொத்துடைய உரிமையாளருக்கு அவர் தான் மேனேஜர். அவர் என்ன பண்றாரு, ஓனர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, படுத்த படுக்கையா பெட்டோட அப்படியே கொண்டு வராரு சப்ரேசர் ஆபீஸ்க்கு. ஒரு லோன் போன்னு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, நம்ம மேனேஜர் தானே நம்பி கையெழுத்து போடுறாங்க. ஆனா அது சேல் அக்ரிமெண்டா, சேல் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கி வேலையை முடிச்சிடறாங்க. அல்லது கிஃப்ட் அக்ரிமெண்ட்,
சாரி கிஃப்ட் டீடா, கிஃப்ட் டீட்ல கையெழுத்து வாங்கி அவர் பேருக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறார். அப்ப இது வந்து வாய்டபிளா இல்லையா, ஃப்ராடா இல்லையா? அதன் பிறகு அந்த ஓனருக்கு தெரிய வருது, ஐயோ இவர் வந்து குத்தக ஒப்பந்தம் தானே சொன்னாரு, இப்ப என்ன வந்து இவர் பேருக்கு நான் ஏதோ கிஃப்ட் எழுதி கொடுத்த மாதிரி டாக்குமெண்ட் காட்டுறாரு, இவருக்கு சொந்தம்னு சொல்றாரு, இது தவறு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் போயிட்டு ஏற்கனவே எழுதி கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை, எழுதி கொடுத்த அந்த பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ண முடியுமானா தாராளமா கேன்சல் பண்ணலாம். 27ல தான் நீங்க கேஸ் போடணும். இதெல்லாம் நடைமுறையில் நிறைய ஃப்ராடு தானே இந்த மாதிரிலாம் நடக்கும். அதை தடுக்கிறதுக்காக தான் செக்ஷன் 27. செக்ஷன் 27 சப்செக்ஷன் 1A டெர்மினலாக இருக்கணும், வாய்டபிள் அல்லது டெர்மினபிள் முடித்துக் கொள்ளக்கூடியதாகவோ. ஏ வந்து ஒரு வயலை பிக்கு விற்கிறாரு. அந்த வயல் நடுவே, அந்த நிலத்துக்கு நடுவே வந்து ஒரு பாதை இருக்குது, பாதைக்கான உரிமை இருக்கு, இது ஏக்கு நன்றாக தெரியும். ஆனா அதை மறைச்சிட்டு பி கிட்ட வித்துட்டாரு. பி அதை வாங்கின பிறகுதான் தெரியுது, இந்த நிலத்துக்கு நடுவுல ஒரு பொது பாதை இருக்குது, அது நமக்கு சொந்தம் இல்லைன்ற விஷயத்தை வந்து விற்கிறப்ப இந்த நிலத்துக்காரர் நம்ம கிட்ட மறைச்சு வித்துட்டாரு, மோசடி பண்ணிட்டாரு. அப்ப என்ன செய்யலாம், இந்த ஒப்பந்தத்தை தவிர்த்தகு ஒப்பந்தம் என்று சொல்லி அறிவிக்கலாம். 27(1)B சொல்றாங்க, சட்டத்துக்கு முரணாக உள்ளதுன்னு வெளிப்படையாக தெரியாத வரையும் சிறிய குற்றம் செய்தவர் பெரிய குற்றம் புரிந்தவரிடம் இருந்து ஒப்பந்தத்தை நீக்கிக் கொள்ளலாம். சின்னதா ஒரு குற்றம் செஞ்சவரு பெருசா குற்றம் பண்ணிருப்பாருங்க, அவர்கிட்ட இருந்து ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிக்கலாம். இதற்கு எடுத்துக்காட்டு, ஏ என்பவர் பி என்ற கூடிய ஒரு இந்து விதவையினுடைய வக்கீல். ஏ என்ன பண்றாரு, பியினுடைய சொத்து பிக்கு கடன் கொடுத்தவர்களை மோசடி செய்யும் பொருட்டு தனக்கு மாற்றி அமைக்க அவர் வந்து இன்டியூஸ் பண்றாரு. இங்க ரெண்டு தரப்பிலே வந்து சமமா குற்றம் புரிஞ்சிருக்காங்க. இதுல யார் அதிகம் யார் கம்மி அதை பார்க்கணும். ஏன்றவர் ஒரு வக்கீல், பின்றவங்க அந்த அம்மா, அவங்க ஒரு இந்து விடோ. அந்த பி என்ன பண்றாங்க, நிறைய பேர்ட்ட கடன் வாங்கிட்டாங்க. கடன் வாங்கினவங்க எல்லாம் இந்த அம்மா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. இந்த அம்மா வக்கீல வந்து பாக்குறாங்க. வக்கீல என்ன சொல்றாரு, நீ உன் சொத்தெல்லாம் என் பேரு கிரையம் எழுதி கொடுத்துரு, யாராவது வந்து கேட்டா கூட உன்ட்ட சொத்து இல்லை, உன்னை எதுவும் பண்ண முடியாது, நீ லேடிஸ் உன்னை அரெஸ்டும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, உன்ட்ட சொத்து இருந்தா தான் சொத்தை வந்து கோர்ட் மூலமா ஜப்தி பண்ண முடியும், அதே நீ என்கிட்ட கிரையம் எழுதி கொடுத்துட்டா எதுவுமே கேட்க முடியாது, உன்னை காப்பாத்திரும் அப்படின்னு வக்கீல் சொல்றாரு. அதை நம்பி இந்த அம்மா என்ன பண்றாங்க, வக்கீல் பேருக்கு அவங்க நிலத்தை சொத்து எல்லாத்தையும் வீடு நிலம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்க. இங்க ரெண்டு தரப்பிலும் இப்ப எழுதி கொடுக்குறாங்க, இவரு எழுதி கொடுக்க சொல்லி இவர் தூண்டுறாரு. பி என்ன பண்றாங்க, அந்த அம்மா அதை வந்து மாற்றி கொடுக்குறாங்க. மாற்றி கொடுக்கின்ற பொழுது அந்த ஆவணத்தை ரத்து செய்யறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையா, இதான் கேள்வி. பிக்கு உரிமை இருக்கிறது. எப்படின்னு சொன்னா, பி செய்தது சிறிய குற்றம், ஆனால் ஏ செய்தது பெரிய குற்றம். வக்கீல் வந்து ஃப்ராடு தனமா நீங்க நைஸா எழுதி வாங்குறாரு பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஃப்ராடு. உன்னை காப்பாற்றமா சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுதி கொடுமான்னு சொல்லி ஏமாத்தி வாங்குறாரு பாரு, வக்கீல் செய்ததான் பெரிய குற்றம். இந்த அம்மா பல பேர்த்த கடன் வாங்கினாங்க பாருங்க, அது சிறிய குற்றம். எனவே இந்த அம்மா வக்கீல் மீது கேஸ் போடலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 27 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி. சரி, எந்த சூழ்நிலை வந்து ஒப்பந்தத்தை வந்து நீக்க முடியும்? இது 28ல ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு குத்தகை ஒப்பந்தம் விற்கிறவர் என்ன பண்ற, குத்தகைக்கு விடுபவரின் சார்பாக வந்து நீக்க செய்ய நீதிமன்றத்தில் மனு போட முடியுமா? கண்டிப்பா போட முடியும். குத்தகை லீஸுக்கு மட்டும் விற்பவரின் அல்லது குத்தகைக்கு விடுபவரின் சார்பாக நீக்கம் செய்ய நீதிமன்றம் உத்தரவிடும். செக்ஷன் 28 சப்செக்ஷன் 1. சரிங்க, எந்த சூழ்நிலையில் ஒப்பந்த நீக்கம் மறுக்கப்படலாம்? இதை பார்த்தீங்கன்னா ஒரு 4 சூழ்நிலை சொல்றாங்க. ஒன்று, வாதி உட்கடையாக இம்ப்ளைட்லி ஆர் எக்ஸ்பிரஸ்லி ரேட்டிஃபை பண்ணிருக்கணும், ஏற்புறுதி பண்ணிருக்கணும். வெளிப்படையாக அல்லது உட்கடையாகவோ ஒரு ஒப்பந்தத்தை ஏற்புறுதி செய்திருந்தால் ஒப்பந்தத்தை நீக்க முடியும். 2வது பாயிண்ட், எதிர்வாதியினுடைய செயலால் இல்லாமல் ஒப்பந்தம் செய்து கொண்ட பிறகு ஏற்பட்ட சூழ்நிலையின் அடிப்படையில் ஒரு மாற்றம் ஏற்படுத்துறாங்க. அப்ப கணிசமான அளவுக்கு மீள பெற முடியாத சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் ஒப்பந்தத்தை நீக்கம் செய்யலாம். ஏன்றவர் என்ன பண்றாரு, 100 நெல்லு மூட்டை நான் வாங்குறேன்னு சொல்றாரு. சரின்னு ஒப்பந்தம் போட்டாங்க, நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்றாங்க. நைட்டுக்குள்ள என்ன பண்ணுது, எதிர்பாராத விதமா
மின் கசிவின் காரணமாக அந்த பொருள் எல்லாம் குடோன் வந்து எரிஞ்சு போச்சு. அப்போ ஒப்பந்தத்தை என்ன பண்ண முடியும்? எதிர்பாராத விதமாக பெரும்பான்மையை அழிஞ்சு போச்சு. அப்போ ஒப்பந்தத்தை நீக்கம் செய்யலாம். மூன்றாவது, ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கின்ற பொழுது தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு அறிவிப்பே இல்லாம ஆனா குட் ஃபெய்த்ல ஒரு ஃபார் வேல்யூ மதிப்பு அளித்தும் உரிமை பெற்றிருந்தால் நீங்க வந்து ஒப்பந்தத்தை அந்த ஒப்பந்த நீக்கத்தை நீங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதி மட்டும் நீக்கம் பெற வேண்டியிருந்து அந்த ஒப்பந்தத்தினுடைய எஞ்சிய பகுதியிலிருந்து அந்த பகுதி பிரிச்சு எடுக்க முடியாம இன்செப்பரபிளா இருக்கும். அப்ப நீங்க வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீக்கம் செய்ய முடியாது. ஏன்னா அது இன்செப்பரபிளா இருக்கிறது. இந்த 4 சூழ்நிலைகளில் ஒப்பந்த நீக்கம் மறுக்கப்படலாம். ஒப்பந்தத்தை நீக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? வெளிப்படையா உட்படையாகவோ ஒரு ரேட்டிஃபை பண்ணியிருக்கிறார், ஏற்புறுதி செய்திருந்தால் ஒப்பந்தத்தை நீக்கம் செய்ய முடியாது. இரண்டாவது பகுதி, ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு பெரும்பான்மையான விஷயங்கள் அழிஞ்சு போயிருக்கும். அந்த நேரத்துல வந்து ஒப்பந்தத்தை வந்து நீக்கம் செய்ய முடியாது. மூன்றாவது விஷயம், ஒரு தேர்ட் பார்ட்டி வராரு, முன் அறிவிப்பு இல்லாம ஆனா குட் ஃபெய்த்ல ஃபார் வேல்யூ அளிக்கின்ற பொழுது ஒப்பந்தத்தை நீக்கம் செய்ய முடியாது. நான்காவது, அந்த ஒப்பந்தம் இன்செப்பரபிளா இருக்கும் பட்சத்தில் அவற்றை ஒப்பந்த நீக்கம் செய்ய முடியாது. செக்ஷன் 29. அப்ப மாற்று வகையாக எழுத்துப்பூர்வமான ஒரு ஒப்பந்தம் குறித்த வகையை நிறைவேற்றத்துக்காக வழக்கு தொடர்ந்து இருக்கின்ற பொழுது வாதி என்ன பண்றாரு? அது குறித்த வகையில் கட்டாயப்படுத்த முடியாது என்றாலும் அல்லது மாற்று வகையாக அது நீக்கப்பட வேண்டும் என்று தள்ளுபடி செய்யப்பட்ட வரைக்கும் அப்ப நீதிமன்றத்தில் என்ன பண்ண ஒரு விண்ணப்பம் செய்யணும், அப்ளிகேஷன் போடணும். இது குறித்து ஆராய்ந்து அந்த ஒப்பந்தத்தை குறித்த வகையில் நிறைவேற்றம் கட்டாயப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அதனை நீக்கவும் முறையான எல்லை வரையறை விடுவிக்கவும் உத்தரவிடலாம் அண்டர் செக்ஷன் 29. சரி, பலனை மீட்டளிக்க முடியுமா? செக்ஷன் 30 படி தீர்ப்பளிக்கின்ற பொழுது எந்த விதமான நிவாரணமாக இருந்தாலும் சரி, அது வழங்கப்பட்ட நபரை பலனை இயன்ற வரையில் மீட்டளிக்கவோ அல்லது அவருக்கு சட்டப்படி தேவையான இழப்பீட்டை அளிக்கவோ நீதிமன்றம் உத்தரவு போடலாம். பணத்தை கொடுத்துட்டோம், வேற வழி இல்லை. ஒண்ணு நீங்க வந்து உங்க சொத்தை எழுதி கொடுக்க மாட்டேன்றீங்க, அவர்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்க, அதுக்கான வட்டி எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு போடலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 30. செக்ஷன் 32 இன்னொரு 10 நிமிஷத்தை கண்டிப்பா முடிச்சிடலாம் சார். செக்ஷன் 32 செக்ஷன் 32 சொல்றாங்க கேன்சலேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த கேன்சலேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆவணத்தின் ஒரு பகுதி மட்டும் ரத்து செய்தல். எடுத்துக்காட்டு, ராமன் என்பவர் அவருடைய நிலத்தை என்ன பண்றாரு? கிருஷ்ணன் என்பவருக்கு ஒரு அடமான ஆவணம் எழுதி கொடுக்கிறார். அந்த தொகையை வந்து கடனா என்ன பண்றாரு? வாங்கிக்கிறார். அப்ப ராமன் அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு ஆவணத்தை வந்து கிருஷ்ணன் கிட்ட மோசடியாக திரும்ப பெற்றார். மோசடியாக பெறுகின்ற பொழுது அந்த ஆவணத்தில் தான் மேற்படி அடமான தொகையை வந்து திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டதை ஏற்றுக்கொள்வதாக கிருஷ்ணன் என்ன பண்றாரு? ஒரு கையொப்பம் போடுறார். கிருஷ்ணன் கையொப்பம் போடுற மாதிரி இவரே ஒரு போலியா கையெழுத்து போட்டார். யாரு? ராமனே போட்டுட்டார். அப்ப பொய்யாக ஒரு கையொப்பம் விடுகிறார். இங்கே கிருஷ்ணனுடைய கையொப்பம் பொய்யாக இடப்பட்டுள்ளது என்று, ஆகவே கிருஷ்ணன் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டி ஒரு அடமான ஆவணத்தின்படி பிற பகுதிகளுக்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டியும் நீதிமன்றத்தில் முறையிடலாமா? தாராளமா முறையிடலாம் சார். ராமனுக்கு கிருஷ்ணனுக்கும் அக்ரிமெண்ட் சார். அக்ரிமெண்ட் படி பணத்தை கொடுத்தாச்சு, இடத்தை வாங்குறேன்னு சொல்லியாச்சு. இதுக்கு இடையில என்ன பண்றாரு? ராமன் என்ன பண்றாரு? கிருஷ்ணன் போடுற மாதிரி ஒரு கையெழுத்து போடுறாரு. நான் வாங்கிக்கினேன், ஒப்பந்தத்தில் ஈடுபட்ட மாதிரி நான் எனக்கு வந்து சேர வேண்டியது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை கிரியேட் பண்ணி இவரே கையெழுத்து போடுற போலி கையெழுத்து போட்டார். இதை போட்டு யாராவது பஞ்சாயத்தார் கேட்கிறப்ப அதெல்லாம் காட்டாது. பாருங்க, அந்த ஆள் ஏற்கனவே கையெழுத்து போட்டாரு, நாங்க அக்ரிமெண்ட் போட்டது உண்மைதான், அதன் பிறகு நாங்க வந்து அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி நாங்க செயல்படுத்தி கொடுத்துட்டோம், இதை பாருங்க அவரே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்றாரு. ஆனா அது பொய்யான கையெழுத்துன்னு இவர் மறுக்கிறார். உடனே ராமன் வந்து நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட முடியுமானா தாராளமா போட முடியும். என் கையெழுத்த போலியா போட்டு வச்சு இந்த மாதிரி ஏமாத்துறாருங்க
எனக்கு நிவாரணம் வேணும்னு கேட்க முடியும். இப்ப இந்த ஆவணத்தை வந்து ரத்து செய்வதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன? அண்டர் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 2, அண்டர் செக்ஷன் 33 சப்செக்ஷன் 1, இந்த 2 விஷயங்கள்ல தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆவணத்தை ரத்து செய்யப்படுவதனால் தரப்பினருக்கிடையே எவ்வித உரிமையும் கடமையும் சட்டப்படி எழப்போவது இல்லை. ஒரு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய தீர்ப்பளிக்கின்ற பொழுது அந்த நிவாரணம் அளிக்கப்பட்ட நபரை மறு தரப்பாளிடம் அதர் பார்ட்டி யாரோ அவங்க கிட்ட இருந்து அவர் பெற்றிருந்த பலனை முடிந்த வரை மீட்டளித்து சட்டப்படி அவர் கொடுத்தணும். இதான் செக்ஷன் 33 சப்செக்ஷன் 1. அடுத்தது டிக்ளரேட்டரி. இந்த டிக்ளரேட்டரி டிக்ரீஸ் சாப்டர் நம்பர் 7 இது. விளம்புகை தீர்ப்பாணை. இந்த விளம்புகை தீர்ப்பாணை என்பது என்ன? நீதிமன்றத்துடைய தன் விருப்புரிமை அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. எதுல பயன்படுத்த? செக்ஷன் 20 பயன்படுத்துறாங்க. இதை எடுத்துக்காட்டு தெரிஞ்சாதான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்ற ஒரு குறிப்பிட்ட நிலத்தினுடைய சட்டமுறை உடைமையாளர், அவர் அடுத்த கிராமத்துல வாழும் மக்கள், அவங்களுக்கு அந்த நிலத்துல வந்து செல்ல பாத உரிமை இருக்கிறது. அவளுக்கு அந்த உரிமை இல்லை என்று சொல்லி அறிவிப்பு செய்ய வந்து வழக்கு போடலாமான்னா வழக்கு போடலாம். கிட்ட ஒரு நிலம் இருக்கு சார், அந்த நிலம் ஏக்கு சொந்தமானது, சட்டப்படியானது, அவர் தான் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர். ஆனா பக்கத்து ஊருக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மக்கள் அந்த நிலத்தின் வழியா தான் எங்களுக்கு பாதை இருக்குதுன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறாங்க, ஈஸ்மென்ட் ரைட் எடுக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த பக்கத்து ஊர் மக்களுக்கு எங்க நிலத்தின் வழியாக செல்லுவதற்கு உரிமை இல்லை என்று அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு டிக்ளரேஷன் கேட்க முடியுமானா கண்டிப்பா கேட்கலாம். என்பவருக்கு அதிகாரம் இருக்கிறது. இரண்டாவது எடுத்துக்காட்டு, என்பவர் ஒரு குறிப்பிட்ட சொத்தின் உடைமையை பெற்றிருக்கிறார். பி என்பவர் அந்த சொத்து தனக்கு உரிமையானது என்று வாதிட்டு அதை தனக்கு இடமிருந்து பெற்றுத் தரும்படி வேண்டுகிறார். இங்க அந்த சொத்தினை வைத்திருக்க தனக்கு உடைமை இருப்பதை அறிவிப்பு செய்ய டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். வந்து ஒரு குறிப்பிட்ட சொத்து அவர் மீது இருக்குது. பி என்ன பண்றாரு, அந்த சொத்து வந்து எனக்கு தான் சொந்தமானது சொல்லி அவர் வாதாடுறாரு. அது மட்டும் இல்ல, அதை விடமிருந்து எனக்கு பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே என்ன பண்றாரு, அந்த சொத்தை வைத்திருக்க எனக்கு மட்டுமே உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷன் எனக்கு ஃபேவரா கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? தாராளமா கேட்கலாம். செக்ஷன் 34 பொறுத்தவரை டிஸ்கிரிஷனரி பவர். அது நீதிமன்றம் தான் தன் விருப்ப உரிமையை அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்ப இந்த டிக்ளரேட்டரி தீர்ப்பாணையினுடைய எல்லைகள் ஒரு நபரினுடைய சட்டப்படை ஒரு சட்ட முறைப்படியான அந்தஸ்து மறுக்கப்படுகின்ற பொழுது அல்லது சில சொத்துக்களில் அவருக்குள்ள உரிமைகளின் மீது ஐயப்பாடு எழுகின்ற பொழுது நீதிமன்றத்தின் துணையோடு அந்த ஐயப்பாட்டை நீக்கி தனது சட்ட முறைப்படியான அந்தஸ்து அல்லது உரிமைகளை விளம்பரப்படுத்தி அறிவிப்பு செய்ய பெறுவதே டிக்ளரேஷன். சட்டப்படி எனக்கு தான் சார் உரிமை இருக்கு, வேற யாருக்கும் கிடையாதுங்க அப்படி சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டு எனக்கு டிக்ளரேஷன் கொடுங்க, எனக்கு ஃபேவரா டிக்ளரேஷன் கொடுங்கன்னு சொல்லி பிரேயர் கேட்டு வாங்குற பாருங்க, அதுதான் டிக்ளரேஷன். செக்ஷன் 34. அப்ப இந்த விளம்பு வகை தீர்ப்பாணை பெற என்னென்ன கண்டிஷன்ஸ் தேவை? 4 கண்டிஷன். டிக்ளரேஷன் உங்களுக்கு வேணும். செக்ஷன் 34 SR ஆக்ட்ல 4 கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகணும். 1, வழக்கு தொடரும் பொழுது வாதி சட்ட முறைப்படியான அந்தஸ்திற்கோ அல்லது ஏதாவது சொத்தின் உரிமைக்கோ உரியவராக இருக்கணும். 1, சட்டப்படி எனக்கு தான் அந்தஸ்து இருக்கு, சட்டப்படி இந்த சொத்து என் பேர்ல தான் இருக்கு, டைட்டில் என் பேர்ல தான் இருக்கு, பட்டா சிட்டா அடங்கல் எல்லாம் என் பேர்ல தான் இருக்கு, நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். I am having the property, enjoying the property and also possession அப்படின்னு நம்ம சொல்லணும். செகண்ட் பாயிண்ட், பிரதிவாதி அவரது சட்ட அந்தஸ்தினை மறுத்திருக்க வேண்டும் அல்லது சொத்தின் நிலைமையை சொத்தின் உரிமையை மறுத்திருக்க வேண்டும் அல்லது சொத்தின் அந்தஸ்தினையோ உரிமையையோ மறுப்பதில் ஈடுபாடு கொண்டிருக்க வேண்டும். வெறுமனே சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ஊக்கமா இருக்கக்கூடிய காரணங்களுக்காக ஒரு விளம்புகை பெற முடியாது. சட்டப்படி யாருக்கு என்ன உரிமை இருக்கோ அவங்களுக்கு தான் டிக்ளரேஷன் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காது. 3வது பாயிண்ட்,
கேட்கப்பட்டிருக்கும் அறிவிப்பு சட்டமுறைப்படியான அந்தஸ்து அல்லது சொத்தின் உரிமைக்கு வாதி உரியவராகிறார் எனும் அறிவிப்பாக இருக்கணும். 4வது விஷயம், விளம்பர அறிவிப்பு பெறுவதை விட மேலான நிவாரணம் பெற முடியும் என்ற நிலையில் வாதி இருக்க கூடாது. 5வது, நீதிமன்றம் வழக்கினுடைய அனைத்து சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு தன் விருப்புரிமை அதிகாரத்தை பயன்படுத்தி விளம்பர நிவாரணத்தை தீர்ப்பை வழங்கலாம். இதுதான் செக்ஷன் 34. செக்ஷன் 36 இன்ஜங்ஷன். இந்த இன்ஜங்ஷன் பார்த்துட்டா மோரலஸ் இந்த எஸ்ஆர் ஆக்டே முடிஞ்சிடும் சார். இன்ஜங்ஷனை பொறுத்தவரை ஆர்டர் 39 ரூல் 1 சிபிசில நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப பிரிவென்டிவ் ரிலீஃப் செக்ஷன் 36 ஒரு டைரக்ஷன் பயன்படுத்தி ஒரு டெம்பரரி இன்ஜங்ஷன் கேட்கலாம், தற்காலிக உறுத்து கட்டளை, அல்லது பெர்பெச்சுவல் கேட்கலாம், நிரந்தர உறுத்து கட்டளை. செக்ஷன் 36ல கேட்க முடியும். உறுத்து கட்டளைனா என்ன? இது ஒரு கேள்வி. ஒரு பாதருக்கு அந்த பாதல நடந்து செல்லக்கூடிய உரிமையை தடுக்க மாட்டேன் என்பதை ஒரு தரப்பாளர் ஒருவர் மீறுகை புரிந்தால், அதாவது அந்த பாதையில நடந்து செல்லும் உரிமையை தடுப்பது நீதிமன்ற ஆணை ஒன்றை பிறப்பிப்பதன் மூலம் அவர் செய்யாமல் இருப்பதாக உறுதியை அளித்ததை செய்வதிலிருந்து தடை செய்யலாம். இந்த வழியா அந்த ரோட்டு வழியா போறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டரை மீறி ஒருத்தர் வழிமறிக்க கூடாது. இந்த வழியை நீங்க போக கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கோர்ட்டு எங்களை உத்தரவு போட்டிருக்காங்க சாதகமா. நீங்க இந்த வழி போக கூடாதுன்னு சொல்லி தடுக்க முடியாது. இதுதான் இன்ஜங்ஷன். சட்டப்படி இருக்கக்கூடிய உரிமை நீதிமன்றத்தின் மூலமாக எங்களுக்கு வழங்கப்பட்ட பிறகு யாரும் அதில் தலையிட முடியாது, தடுத்து நிறுத்தக்கூடாது. அப்ப தடையுறுத்து கட்டளை, ப்ராஹிபிட்டரி இன்ஜங்ஷன், மேண்டட்டரி இன்ஜங்ஷன், செயலுறுத்து கட்டளை, இதையெல்லாம் இருக்கிறது. வீட்டுக்கு அடுத்துள்ள தனக்கு சொந்தமான ஒரு நிலம், அந்த நிலத்துல பி ஒரு பள்ளம் தோன்றார். அந்த பள்ளம் ஏனுடைய வீட்டு சுவரை ஒட்டி தோண்டப்படும் பொழுது ஏனுடைய வீட்டிற்கு சேதம் உண்டாகலாம். ஏனுடைய வீடு சரிஞ்சு கீழே விடுவதற்கு வாய்ப்பு இருக்கும். எனவே பி என்ன பண்ணலாம், பள்ளத்தை நீங்க மேலும் தோண்டாமல் இருக்கு ஒரு ப்ராஹிபிட்டரி இன்ஜங்ஷன் கேட்க முடியுமானா தாராளமா கேட்கலாம். இடம் அவருக்கு சொந்தமான இடம் தான் சார். ஆனா என் வீட்டு சுவர் கிட்ட பள்ளம் தோன்றாரு, என் வீட்டு சுவர் இடிஞ்சு கீழே விழுந்துற சூழ்நிலை ஏற்படுது. எனவே எனக்கு அவர் வீடு பள்ளம் தோண்டக்கூடாது, என் வீட்டு சுவற்றுக்கு அருகில் அவர் பள்ளம் எதுவும் தோண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஹிபிஷன் இன்ஜங்ஷன் கேட்கலாமா தாராளமா கேட்கலாம். அப்ப ப்ராஹிபிட்டரி இன்ஜங்ஷன் கேட்க முடியும். அடுத்தது, அதோடு மட்டுமின்றி அந்த பள்ளத்தை தோண்டாதே என்று ஒரு இன்ஜெக்ஷன் கேட்டுட்டு மற்றொரு பிரேயர் என்னன்னா, தோண்டிய பள்ளத்தை தூர்த்து மூடிடுங்க, மண்ணை எடுத்து மீண்டும் அந்த பள்ளத்திலே போட்டு மூடிடுங்கன்னு சொல்லிடலாம். நாம செர்சோரரிஃபைடு மேண்டமஸ்னு ஒண்ணு பார்த்திருக்கிறோம். அதை போல மேண்டமைஸ்டு செர்சோரரிஃபைடு பார்த்திருக்கிறோம். இந்த உதாரணம் எதை எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால், செர்சோரரிஃபைடு மேண்டமஸ், ரிட் ஆஃப் செர்சோரரிஃபைடு மேண்டமஸ், ரெண்டு விஷயங்கள் அங்க இருக்கும். திரும்ப அதிலே போட்டு மூடிடுங்க இப்படி கேட்கலாம். இதுதான் பிரெவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர் என்று சொல்வாங்க. நிவாரணம் பெறுவதை காட்டிலும் வருமுன் காப்பதே நலம். 42 நெகட்டிவ் அக்ரிமெண்ட் செயல்படுத்த முடியும். ஆனா இந்த 41D கண்டிப்பா திரும்ப கேட்கறாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. 41D என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குற்றவியல் பொறுத்து ஒரு வழக்கு விஷயமாக நீங்க இன்ஜங்ஷன் கேட்க முடியாது. குற்றவியல் பொறுத்த விஷயங்களில் ஏதாவது நடவடிக்கை தொடங்க அல்லது வழக்கு தொடங்க ஒரு நபரை தடை செய்வதற்கு நீங்கள் உறுத்து கட்டளை வாங்க முடியாது, உறுத்து கட்டளை பெற முடியாது. அண்டர் செக்ஷன் 41 கிளாஸ் டி, வெரி இம்பார்ட்டன்ட்.